பொம்பளையா இல்ல மயிலுக்கல்லா? யாய் ஏன் ஆம்பளையா உரக்கல்லா? என் நேரத்துல நீ காலை வச்சியே பொம்பளைய உரம் போயிருச்சு. அதனால இல்ல, அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, குளிர் தாங்க முடியல, அதனால வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. போமாங்கிட்டு உன் மண்டை நீ. யாரு? என் மண்டைய பார்க்காதயா. நான் கட்டி காத்த என் கோட்டை இடிஞ்சு போய் கிடக்கடா மண்டபத்துல. எந்த இடி இடிஞ்சாலும் கவலையே படக்கூடாது ஆம்பளை. இருமா, இப்போதைக்கு நீ என்ன பொம்பளைய பேசிட்டு இருக்க? இருத்தா. என் தம்பிய கூட எங்க போயிட்டாங்க? எல்லாம் இருக்காங்க. தண்டவாளத்துல இல்ல, தண்டவாளத்தோட போயிட்டாங்களா? எங்க தண்டவாளத்துல மண்டை கிண்டியா கொடுத்துறாதீங்க. இது வேற. சீமா ஜமத்தி ராஜாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராஜி. சீமா ஜமத்தி ராஜாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராஜி. ஜகஜ வந்தவளே சின்னவளே நீ செந்தூருக்கு பொட்டு வச்சு வந்தவளே. சீமா ஜமத்தி ராஜாத்தி சிரிச்சா தாண்டி மகராஜி. அரும்பு உரையாத கழுத்தர்ப்பேன் சேவ. வலுப்பு வந்துருச்சா? சன்னி வந்துருச்சா? எனக்கான ஏன் தலையா புடிச்சிட்டு இருக்கிற? நானா கிடைச்சேன். இந்த பிள்ளைய நல்லா பார்த்தா நீர் காக்கா மாதிரியே இருக்குவாரு. ஏன் நீரு காக்காயா? நீரு காக்கா எப்படி இருக்கும்? எப்படிடா இருக்கு தம்பி? இந்த உலகத்திலே பொறுமையில் சிறந்தது பெண்களோட என் ஆண்கள் தான். கிடையாது. கைதட்டலாம் சிங்கம். கிடையாது. இங்க பாரு, இப்ப எது கை தட்டுறீங்க? எதுக்கு கை தட்டுறீங்க? உலகத்திலே சிறந்தது பெண்கள் தான். அத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னு கேப்பீங்க? இருங்க, நாங்க 10 மாசம் செமந்து புள்ளி உங்க கையில பெத்து குடுக்குறோம். அதுவும் பெருசுதான். தண்டவாளத்தை தூக்கி போட்டு உன்னை ஒரே அடி அடிச்சு மண்டைய காலி பண்ணி. ஏயா என்ன ஏன் இவ்வளவு கோவம்? எதுக்கு ஆம்பளைக்கு இவ்வளவு கோவம் ஆவாது? இருமா, 10 மாசம் சுமந்து பெக்கிறோம்னு சொல்றியே, 7 மாசத்துல பெக்க சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு இருமா. முடியாமதான் இது ஒரு இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கேவலப்பட்ட. என்னது? உரிம்பு தெரிச்சு போக. ஓ, பொறுமையா இருந்ததுனாலதான் என் ஆண்கள் கூட்டம் மட்டும் இங்க இருக்கிறது. இப்ப என்ன ஆகுற? நான் போய் வீட்டுக்கு பெண்களை போய் கூட்டிட்டு வரட்டா? வீட்டுக்கு உங்களுக்கு அதனால குளிர் தாங்க முடியல. பெண்கள் வந்து 4 செவத்துக்குள்ள இருந்து பழகிட்டாங்க. அதனால ஆண்கள் மாதிரி கிடையாது பெண்கள். ஆனா என் ஆண்கள் இந்த வத்தியா வேட்டிய கூட அவுத்து போட்டு போவேன். வேட்டி அவுத்து போட்டாதான் ஆண்கள் தாங்க. பெண்கள் அந்த மாதிரி இருக்க முடியாது. கைலி கட்டின பயலுகடா. கொடூரமா நரச்ச மண்ட பயலுகடா. எப்படி இருக்கும் பாய்ஸ்? பார்த்தாக்க ஆளு ரொம்ப ஒடுக்கு, ஒடுக்கு. ஆனா 10 கதை உள்ளத்துல இருக்கு. நான் பார்த்தாக்க ஆளு ரொம்ப ஒடுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்துல இருக்கு. நான் நடிப்பேன் நடிப்பு, நாடகத்தின் பொறுப்பு, நல்லாத்தான் நான் நடிப்பேன் நடிப்பு, ரொம்ப நல்லாத்தான் நான் நடிப்பேன் நடிப்பு. நான் நடிக்கிறேன் முடியவர இருக்கணும் பார்த்து வர. என்னடா ரோபோட் பொம்மாற மாதிரியே இருக்கடா எனக்கு. ஏய், இங்க என்ன ஒரகல் மாதிரி இருந்து ரொம்ப அதிகமா பேசிருக்கீங்க. ஆண்களை பத்தி அவதூறாக பேசினா, பெண்களை பத்தி அதிகமா ரொம்ப பேசினா மூக்குத்திய கலட்டி வச்சுட்டு மூக்குலயே அறைவேன். நீங்க மூக்குத்தியதே கழிங்க, நான் உங்க பேண்ட கழட்டிட்டு நான் அடிச்சிட்டு போயிருவேன் பாத்துக்க. ரொம்ப பேசாதீங்க. நோ நீக்ரோ. என்ன ப்ரோ? பேசாம இருங்க ப்ரோ, பேசாம இருங்க. எப்ப என்ன சும்மா இருங்க. நான் ஏவி விட்டால் என் தம்பி புறம் கெடமாடா மாறி விடுவான். நான் இறக்கி விட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கெடமாடு என்றால் என்ன? என்னது? அந்த அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஆடியன்ஸ் தான் போதுன்னா அவன் போயிட்டான். என் தாய்மார்கள் எல்லாம் எங்கடா முருகா சென்று விட்டார்களா? இனிமேதான் நாடகம் இருக்கு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்க தீப்பந்தம் ஏறி கைபிடித்து ஆடி சேவலை வந்து கடிச்சு துப்பக்கூடிய காட்சி. இந்த சேவலை கடிச்சிட்டாங்க. சேவை கறி பயிலுகடா. ஆமா, பெரிய சேர்மனுக்கு நிக்கிறாரு இப்படி. எங்க அண்ணன் வானே அண்ணே, அத்தாச்சியை கட்டி பிடிக்கிறியானே? வாங்க மச்சான், வாங்க பாஸ். வணக்கம் மச்சான் சொல்லி குடும்பம் க்ளோஸ் பயிலுகடா. குடும்பமே கொண்டு இருக்க போகுது. வா மச்சான், வா உட்காருங்க. உட்கார், வா முன்னாடி வா. மச்சானம் பாத்தீங்களா என் மலவாழ தவுக்குள்ள குயிலக்கா என் மச்சான ஆடி மச்சான பாத்தீங்களா தாயும் தான் நின்று போய் எதுல வரச்ச சொல்லு. அது ஸ்டெப்பு தெரியல, எப்படி எந்த ஆட்டம் இருக்கு உலகத்திலே. எங்க அண்ணன் மாதிரி ஆட முடியாது. நீ அவுத்து விட்டு முண்டமா போயிடாதப்பா. நீ இப்படி என்ன
சட்டி கட்டி போட்டிருக்கியா போடலையா? பேசாம உட்காரியா? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள ஏய் இதா கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா நம்ம காரியம்மா வந்திருக்கேன் இல்லம்மா ஈரோட்டு சந்தையில உனக்கு சில எடுத்துக்குமா இத்தரா 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 ஈரோட்டு சந்தையில உனக்கு சில எடுத்துக்குமா காஞ்சிபுரத்திலுக்கு சில தங்க ரத்தினமே உன முடிச்சு போட்டு மாத்திக்குமோ வெள்ளி ரத்தினமே உலகத்திலே முதல் அறிவு சார்ந்த விஷயங்களை கண்டுபிடித்தவன் ஆம்பளை. என்னத்த கண்டுபிடிச்சீங்க? என் ஆண்சிங்கங்கள் சாதிக்காத சாதனை பெண்கள் சாதிக்க முடியாது. என்னத்த சாதிச்சீங்க? என்னத்த சாதிக்க போறீங்க? அது என்னன்னு சொல்லுங்க. சீரட்டை பிடித்து விட்டு மூக்குள் புகை விடுவான் ஆம்பளை. ஓ, அது ஆம்பளை செய்யற வேலை ஆம்பளை தான் செய்வாங்க. அதெல்லாம் பெண்கள் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல. கணேஷ் கோயிலே சட்டி குழந்து எடுப்பான். ஏன்? அங்குதான் ட்ரிபிள் பின் சார்ஜ் இருக்கிறது. அங்கதான் விஷயமே இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இங்கதான் விஷயமே இருக்கு. தலகாணி என்று ஒன்று கண்டுபிடித்தான், அதுதான் போலிப்பு. அதற்கு இன்னொரு பேர் வச்சிருக்கான். என்ன பேரு? போஸ்ட். போஸ்டா? போஸ்டா? சரக்கு அடித்தவன் ஆம்பளை. ஏன் சரக்கு அடிக்கிறேன்? எதுக்கு? எதனால? டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னு? வயிற்றுக்குள்ளே கீரி பூச்சி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை. வயிற்றுக்குள்ளே கீரி பூச்சி, பெத்தவுள்ள ஒரு பிள்ளை பூச்சி, நீ கட்டின மனைவி, நீ தாண்டி கண்ட கருவ பாம்பு பூச்சி, இத்தனை பூச்சியும் தொல்லை தாங்க முடியாது என்றுதான் என் ஆண்சிங்கங்கள் மது என்ற அரக்கனே கஜா கஜா கஜா. பெண்களை தண்ணிய போட்டு அடிக்கிறீங்களே, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்பா? தண்ணிய போட்டு ஏன் அடிக்கிறேன்? ஏன் அடிக்கிறீங்க? எதனால? மத்த நேரம் அடித்தால் உங்க ஆத்தாப்பே உங்க அண்ணன் தம்பிட்ட போய் சொல்லுவேன். சொல்லதானே செய்வாங்க. ஆனா தண்ணிய போட்டு அடிக்கும் போது எவனும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன். தண்ணிய போட்டு தெரியாம அடிச்சிருப்பேன். எப்படி வருவாங்க? ஆனா தண்ணிய போட்டு அடித்தது தெரிஞ்சேதான். தண்ணி போட்டு அடிப்பேன் பயலுகடா. பாஸ் ஓகே. பெண்கள் செய்ய மாட்டார்களா? காதலிலே தோல்விவிட்டால் ஆம்பளை ஏன்? ஏன்? ஹேர் 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 மயிறு மயிறு. ஏன் தாடி வளர்க்கிறேன்? எதனால? அண்ணே வளர்க்குறேன் அவன் சார். ஓ அப்பா. நீ தாடி வளர்க்க முடியாது. ஏன்னா நீ கிஜா கிஜா கிஜா. ஓ கிஜா கிஜால கொண்டதாயா போட்றீங்க. ஆமா ஆமா ஆமா. கப்ளிங் என்றால் என்ன? ஓசு என்றால் என்ன? சொல்லுங்க பாப்பா. சப்செட்டுக்கு வருகிறேன். தவறான கெட்ட வார்த்தை இது கிடையாது. பசே ஒட்டினால் கப்பு என்று பிடிக்கும், அதுதான் கப்ளிங். ஓ பச ஒட்டுவது. எத்தனை வீடுகள் லைன் வீடு கட்டினாலும் சரி, மாடி வீடு கட்டினாலும் சரி, சரி, தண்ணி இழுக்க தேவை ஓஸ். பெண்டு வந்தால் தேவை கப்ளிங். ஓஸ் கப்ளிங் ஜாயின் நீர் கசிவு பெபிகால். சரி. எந்த விஞ்ஞானத்திலும் சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆஹா. கப்ளிங்கு ஓசு நீர் பயலுகடா. அத நீங்க தானே கேட்டீங்க, நல்லா கேட்டிருக்கங்க. நல்லா சாதித்து கொண்டிருக்கிறோம். என்னத்தை சாதிக்கிறீங்க? உங்களை எல்லாம் வீட்டிலே உட்கார வைத்து சீரியல் பார்க்க வைத்து குடும்பத்துக்காக உழைத்து கடைசி வரைக்கும் பிஞ்ச செருப்பும் ஓட்ட சட்டியும் போட்டுக்கு தெரியறதாண்டா ஆம்பளை. பெண்கள் உங்களுக்கு ஆக்கி வடிச்சு கொட்டுறோம்ல, அது பெண்கள். பெண்களை ஆக்கி வடிச்சு கொட்டுற அதே பெண்கள். அப்ப சமையல் மாஸ்டர் வடிக்கிறாரே அவர்னா அல்றனால்டா. ஆண்கள். அது ஆண்கள். பர்மாறது யாரு? இலை எடுக்கிறது யாரு? பெண்கள் தானே. குழம்பு ஸ்டவ் அடுப்பு பயலுகடா. எப்படி சமாளிக்கிறேன்? எங்க அக்கா கையை கட்டி நிக்குது. ஏன்? எதுக்கு? அக்கா நல்லா உட்கார முடியல, குளுவுரு, அதனால. உலகத்திலே அரேடி பொம்பளை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அரேடி பொம்பளையா? தாயே முனியாண்டி வாழ்த்துக்கள். குட்டை பொம்பளை பயலுகட. நெட்டியனால நம்பு, இந்த குட்டிய நம்பாத. கைய விட்டன்னு வச்சுக்க. முருகா, இதெல்லாம் நான் பஸ்ல போகும்போது டிக்கெட் எடுக்காம கொண்டு போயிருவேன்.
சவளி கடை கட்டப்பையில ஒட்டே கொண்டு வரும். ஆனா கத்துனா உனக்கு கொண்டே வரும். கண்டுட்டு பிடிச்சிருவாங்க. முருகனே பாத்துக்கோங்க, கட்டிப்புல வச்சு கொண்டு போறாங்களா. எத்தனை சாதனைகள், எத்தனை வேதனைகள். ஒவ்வொரு ஆண்மகனுடைய கவலையை எழுத ஆரம்பித்தால் 12 உயர் நோட்டு 70 நோட்டு தேவைப்படும். அவள கவலை சுச்சு எண்ணி வச்சா அதே பெண்களுக்கு அதே கவலை. அதுக்கு என்ன பண்ணுவார்கள்? அதே மாதிரி கணேஷ் போயில போடுறாங்க ஆம்பளைன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் கணேஷ் போயில போடுறான்? எதுக்கு போடுறீங்க? கணேஷ் போயில போட்டு உனக்கு முத்தம் கொடுக்கும் போது அதுதான் உனக்கு மயக்க மருந்து. அவனுக்கு ஊக்க மருந்து, உனக்கு மயக்க மருந்து. கிஜா 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 கஜா. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடுவது பெண்கள். ஆமா உண்மை, பெண்கள் தான். ஆம், அது சத்தியான தெய்வம், நான் குறை சொல்லவில்லை. ஆனா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டு பஞ்சாமிர்தம் மட்டும் சாப்பிடக்கூடிய இனம்தான் ஆண் வர்க்கம். ஏன்னா மாலை ஓட்டா ஐயப்ப என்னை வந்து அறைவார். எதுக்கு? உடனே அவர் போட்டது மாதிரி போராடுவோம் போராடுவோம். இங்க இருக்கக்கூடிய என் தம்பிகள் எல்லாம் பார், கண்ணு தெரியல முண்டைக்கு. ஏயா கண்ணு தெரியல? நல்லாவே தெரியுதுப்பா. இவரெல்லாம் யார்? யாரு? என் கொழுந்தனார்கள். கொழுந்தனாரு பச்சை பையில கரெக்ட் பண்றீங்க வாடி. குழந்தனார் அல்ல, இதெல்லாம் நீ போட்ட குட்டி. நான் போட்ட குட்டியா? ஆமா, நீ கங்காரு. கொஞ்சம் ரொம்ப பேசுனீங்கன்னா ராமேஸ்வரத்துல விட்டு போயிருவேன், பிறகு தின்னுக்கு தெரியும். ராமேஸ்வரத்துல விட்டு போனா எனக்கு ஆளா தெரியாது. எத்தனை ஆளுங்க இருக்காங்க. உன்னெல்லாம் கப்பல்ல கொண்டு போய் அடிப்பேன். கப்பல்ல கொண்டு போனாலும் பரவாயில்ல, தண்ணிக்குள்ள நீந்தியா வந்துருவேன் நானு. அந்த வேற அங்கிட்ட ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க சும்மால் விட்டு கடல் அடிப்பு பயலு கட. கண்டிப்பா வர்றேன், அடுத்த ஆளு வர்றேன். அதோட இருக்கிற மசையும் காலி பண்ணி விட்டு வரட்டும் வரட்டும், பாப்போம் பாப்போம். எந்நேரத்தில் அந்த பிறை திணிப்பமாக காலை வச்சாலோ முருகா 150 பேர்த்த ஒரே லாரியில் ஏற்றிட்டாலாடா, நான் என்னடா செய்ய. அஜித்தா என்ன பண்ண போற? அதை கட்டி பிடிக்கணுமா? அவன் ஒரு 5000 கூட கொடு, கட்டி பிடி. ஏன்னா வயிற்று பொழப்புக்காக பாவம். அதா சொல்லுங்க. நான் ரொம்ப டீசெண்டான ஆளு. நாங்க மட்டும் உள்ள ஒருத்தர் இருக்கேன். அது யாரு? எவர்லாங். எவர் லென்த் வாஸ். எங்க காணமே ஆளையே. வரட்டும் வரட்டும். சின்னம்மா பாட்டு தாண்டா. ஏ சின்னம்மா, ஏ பெரியம்மா, நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? ஏ சின்னம்மா, ஏ பெரியம்மா, நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? அபி நாட்டில் எவனாவது தண்ணிக்கேனா இப்படி வித்து பார்த்துருக்குமாப்பா? ஒரு நகைச்சுவைக்கு ஒரு அளவு வேணாமாடா? தலையில் இருக்குது தண்ணி போ பண்ணி. அவ டவுசரை பாருவேன், செம்புரியாடு உரிச்சு குடல் தங்கணும் மாதிரி. ஆமா, இது ஒரு டவுசரா 2 டவுசரா? நீ டவுசர் போடல. நான் எப்போ போட்டேன்? அப்ப நான் கேட்டா என்ன செய்வேன்? ஆமாங்க. பாபா பஞ்சி கோடி என்ன கட்டி பூடி ஒரு செய்தி விடி. பா பா பாத்தியாரே பஞ்சி கோடி என்ன கட்டி பூடி ஒரு செய்தி விடி அந்த போயிலு. அதுதான் சும்மா சும்மா மண்டையை புடிச்சு விட்டுருக்க. செம்ம கோபம் வந்துரும். மண்டையை புடிச்சா உனக்கு பிடிக்காதா? அடி ஒய்யார நடந்து சூப்பர் சிங்கர் அரவிந்த் என்ன வாடுற மொட்டனாக்கு பாட்டு எப்படி பாருன்னு சொல்லித்தரேன் என் மாணவா. பார். ஒய்யார ஒய்யார நண்டு நடந்து ஒரு கொண்டாம்பரவுல
ஊருக்கு தான் நோ நோ மிஸ்டர் டாமி, டாமி குடிய கெடுத்துறாத டாமி, கடைசி வரைக்கும் நீ மாமா ஆக்குறாங்களே. ஊருக்கு தான் போற உள்ள. அடே அவளை கரண்டி எடுத்துட்டு அரடா ஒரு அரை. நேற்று பச்சை பயில போட்டுக்கிட்டு லைன் பண்ணி அடிச்சுக்கிட்டு ஒய்யார அந்த பிறகு அந்த பாருங்க நல்லா வஞ்சி விடிய எந்திரிச்சு போ. ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவளே. அடியாத்த அந்த பாடிக்கிட்டுங்களா அத்தன்னு மாடுக்கிட்டு அத்து தண்டமலை நெலிஞ்சு. அடியாத்த மகரத்தினமே ஆசையோட பேசலாமா. அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவளே. மகரத்தினமே ஆசைவாட்ட பேசலாமா. என்ன அழுதுக்குது என்ன? மேடம் நல்லா அழகா இருக்கு. அதுல சிவப்பு கலர் பாய் விரிச்சிருக்கு. எனக்கு தெரியும் நீ பொத்து. ஏமா உன்னை அவன் கட்டி பிடிக்கும் போது கரும்பு கட்டத்து சொல்ல. உனக்கு பெரியம்மா வேணும். அவ வயசுன்னு ஓயப்பி வாங்கிட்டு இருக்கா போட்டுக்கிட்டு. உலகத்திலே ஒன்னே மாதிரி ஒரு பொம்பளை எங்கேயும் பார்க்க. 17 வயசு ஆகுது அவனை பறக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. மேடா நல்லா அழகா இருக்கு. பக்கத்துல ரயில் போற தண்டவாளம் இருக்கு. அதுக்குள்ள சல்லி கல்லு இருக்கு. அத வெளியே இருந்தா தொடச்சு போட நல்லா இருக்கு. சிக்கு புக்கு ரயில் சின்ன புள்ள வந்து நான் கோயில். சிக்கு புக்கு ரயில் இந்த சின்ன புள்ள வந்து நான் கோயில். என்னத்த வயிறு அதப்பாருக்கு இளஞ்சனையா. கண்ணகரத்தகிலே யசனக்கா கொண்டு கூட யசனக்கா கொண்டு கூட கனகத்த பூங்குயிலே யசனக்கா கொண்டு கூட உருட்டி முழிக்கையில யசனக்கா கொண்டு கூட ஓடபல்லாம் அடி ஓடபல்லாம் திலக்குதடி யசனக்கா கொண்டு கூட ஓடபல்லாம் திலக்குதடி யசனக்கா கொண்டு கூட உருட்டி முழிக்கையிலே. அது இந்த குளிர் காலத்துல அந்த சீக்கு வரும். இப்படி இது என்னடா ஆட்டம், நாயை கல்ல விட்டு எரிஞ்சது மாதிரி. இப்போ பாடுவேன் இருங்க ப்ரோ, லைட்டை லைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா பராசக்தி படம் சிவகார்த்தியன் அண்ணன் நடித்த படம் எல்லாரும் பார்த்தீங்கல்ல, அந்த கதாநாயோட அம்மா அது பராசக்தி, இது ஊதுவத்தி. நீ பார்த்தா ஊதுபத்தி மாதிரி இருக்கா? ஓடி யோ போப்பா 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 சத்த நீ பாக்ஸ் தள்ளி விட்டு போற. போப்பா 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 பாப்பா பாப்பா பாப்பா. திருவாரூர் தேரு பக்கவாடி தெய்வன உனக்கு வைக்கிறேன். மல்லபுரத்து மல்ல
முடிச்சுட்டு போறேன் மாத்தக. போப்பா இப்படி ஒரு ஆட்டமா இந்த குங்குமம் பொட்டின் மங்களம் அதில் வெரைட்டிஸ் பண்ணி முருகா என் தெய்வம் எந்திரிச்சிச்சே. ஹாப்பி பொங்கல் ப்ரோ. பொங்கல் வாழ்த்துக்கள். கரும்பு இஞ்சி பயலுடா. தம்பி உட்காருப்பா எலி. என்ன என்ன என்னாச்சு? எறும்பு அடிச்சு போச்சா? வாட்டு ப்ரோ, வாட்டு ப்ரோ. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா முன்னு ஏறுறதுக்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா முன்னு ஏறுறதுக்கு எனக்கு. வலிக்கு விழுந்து விட்டது. சிங்கப்பூர் பிரே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சிங்கினா சிங்கி அடியே. நாடத்துக்கு வந்து ஒரு செருப்பு அடி. சிங்கினா சிங்கி அடி. ஓஹோ. திருச்சா நத்தி அடி. சேவலச்சு கும்மி அடி. சிங்கினா சிங்கி அடி. சிரிச்சா நத்தி அடி. பங்கி கலகுலங்க வலச்சு கும்மி அடி. அது முதுகுல இட்லி வச்சு எறிடா. வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு. இந்த பாரு சிங்க என் அருகில் வா. இந்த உலகத்திலே எத்தனை ஆம்பளை என்னுடைய ப்ரோ லவ் பண்ணியிருக்கலாம். அவங்கெல்லாம் நித்தம் யூடியூப்பில் உன்னைய பார்த்து செருப்புக்கிட்ட அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். இப்படி ஒரு பிகர் நமக்கு கிடைக்கலன்னு உனக்கு நான் என்னைக்குமே தண்டவாளயமாக இருப்பேன். அந்த தண்டவாளயத்துல சல்லியா நான்தே இருப்பேன். நான் ட்ரெயினாக இருப்பேன். அந்த ட்ரெயின்ல போடுற கரியா நான் இருப்பேன். எங்கே நோத்தா விட்டு கறி ஓடுறாங்க. அவன் விஞ்ஞானத்தில் வந்துட்டேன். கரண்ட் வரைக்கும் கறி மயிர் கறி. உனக்கு நான் ஆட்டு செவரொட்டியாக இருப்பேன். உனக்கு நான் ஆட்ட புழுக்கையா இருப்பேன். அந்த புழுக்கையை நான் மிதிச்சு உழப்புவேன். நீ உழப்புனாலும் நான் அதை தொடச்சிக்கிட்டே இது பண்ணுவேன். உன்னை நான் தொடும்போது பழைய கால ஞாபகம் வருதாடா கண்ணே. பழைய காலத்துல எப்படி எப்படி அந்த பிள்ளைய வசனம் மறந்து போச்சுன்னா உள்ள போ. வசனம் மறந்து போச்சுன்னா அப்படியே அப்படியே கோழி மண்டை ஆட்டின மாதிரி ஆட்டிக்கிடுவார். பெரிய மதுரை முத்து காமெடியை புலம் தள்ளிடுவார். கண்ணே உன் கையை பிடிக்கும் போது எனக்கு ஊதாங்குளம் மாதிரியே இருக்கு. இதுக்கு மேலே தொட்டோம்னா சூம் பண்ணி எடுப்பாங்க. யூடியூப்பில் எடுப்பாங்க. என் பொண்டாட்டி குக்கர் வாளியில் எறிவா. கண்ணே உன் தலை மேலே ஏன் கத்தால வாட வருது? கத்தால முடி பயலுகிட கொடூரம்மா. அப்படின்னும் கவட்டில் பண்ணும். உன் பேர் என்ன? கீர்த்தி சுரேஷ். என் பேரு சுனிதா. பொங்கட்டைய லீவு எதுக்குங்க சுனிதா தேவி? சுமிதா. என் பேர் என்ன தெரியுமா? போஸ்ட் மரம். அவர் தான் வயர்மேன். நான் தேவை உன்னை இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏழை உள்ள ஓடா. எந்த டைலாக் தெரியாட்டா ஏன் போட்டு சித்திர வருத்துறேன்? நான் தான் இது பண்ணுவேன்னா ஏதாவது ஒன்று சொல்லு. போஸ்ட் மரத்துல ஏறுவேன்னு சொன்னேன். யாராவே அவன் முடிய பாரு. பெரிய தியாகராஜ் பாகவதர் வாரிசு. என்ன தேய்க்கிறது இல்லை. அப்படியே வந்துடுவார் பணம் கொட்டை விதைக்கிற மாதிரி. ஓமயனாத்தா அதே மண்டையா இருக்கானே. உனக்கு எப்பயுமே நான் தலைக்குள்ள பேனா இருப்பேன். அந்த பேனை எடுத்து நான் தான் குத்துறவனா இருப்பேன். ஐ லவ் யூ சுமிதா. போஸ்ட் மரம். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி உன்னைய மத்த ஆளுக மாதிரி
கொடுமைப்படுத்த மாட்டேன். கொண்டு போய் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அவன் பஸ் ஏறி ஊருக்கு போயிடுவான். உனக்காக நான் கட்டு மரமா இருந்து கடல்ல மீன் பிடிக்கிறோன்னு இல்லையோ கடல்ல செத்துருவேன். பத்தியான் சிரிச்சிருக்காங்க 2 பேர். நான் சாகிறது அவங்களுக்கு அவ்வளவு. ஐ லவ் யூ கீர்த்தி சுரேஷ். அவங்க நினைக்கிறாங்க அந்த 10 பேர் தண்டவளத்தில் விழுந்துருவோமா. இந்த கிறுக்கு முண்டையை போய் கீர்த்தி சுரேஷ். சாரி ப்ரோ, தெரியாமல் சொல்லிட்டேன். கீர்த்தி சுரேஷ் சொன்னது தப்பு. ஏன்னா ரசிகர் இருப்பீங்க, கோவப்படுவீங்க. நயன்தாரா இந்த 10 பேருக்கு தூக்க வராது. நைட்டு பூரா மண்டியை சொல்லு. நயன்தாரா எப்படி தெரியுமா காதல்? அம்மாக்கார ஓரத்துல நத்திந்து அந்த கம்மாக்கரை கடற்கரை, அந்த கடற்கரை ஓரத்துல கண்ணாத்தா என கண்டு காம போறியலே சின்னாத்தா. அடி கடற்கரை ஓரத்துல கண்ணாத்தா என கண்டு காம போறியலே சின்னாத்தா. அடி சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்புட்டு சொத்தலஞ்சு போயிருமா பொன்னாத்தா. அந்த கம்மாக்கரை ராமேஸ்வரம் பாம்பன் கடற்கரைன்னு வரேன். சொந்த கரையே போட்டுக்கிட்டு இருக்கானே. ஐயா ஐயா இன்னைக்கு லீவா, நாளைக்கு வருவீங்களா? என்னடா போட்டுக்கிட்டு இடியப்பம் புளியில கட்ட மாதிரி இது வரைக்கிட்டு. அவளும் ஒரு பொம்பளை நாகரிகம் இல்லாம மயிர் மக போத்தா போறையா கொண்ட நரம்புல எத்தியோ ஒரு எத்து உடனத்த வயல உரம் படிக்கிற வய பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். தங்கராசா ரைஸ் முள்ளு மாவரைக்கிறாங்க மயிர் மைங்க. நீ கட்டி பிடிக்கும் போது பத்திக்கிட்டு வருது. 2 பேரும் கட்டி பிடிக்கிற போது எனக்கு எப்படி தோணுதுன்னா பஸ் ஸ்டாண்டில் சாட்டைட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. தம்பி தம்பி அது கட்டி பிடிச்சி வரும்போது ஒரு ஆம்பளை தன்மானத்தை விடக்கூடாது. ஒரு லேடிஸ் வந்துச்சுன்னா டச் பண்ணாமல் தள்ளி விடு. அதே பொம்பளை அடிக்காம தெரியும். இந்த ஒரு ஜோக்கு தான் நல்லா செஞ்சிருக்கியா. 300 ரூபா வாங்கிக்கப்பா. ஆத்தா பின் சொன்னதையும் நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, உன் உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்ணத்தை என்ன கண்டு கம போறிய நீ சின்னத்தையே. சொன்னதை எனக்கு கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. எங்க ஆத்தா பேர் சொன்னதையும் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, ஓம்புட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு தெரியல. அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்ணதா காலடியில தினையேங்குது. நான் வாங்கி வச்ச தாலி ஒண்ணும் வாங்குது. பசும்பன் தேவரையா காலடியில தினையேங்குது. கண்மணியே பொழுது சாஞ்சு நேரமாகுது. கருப்பேன் காத்திருந்து காத்திருந்து தீவாமறது. அந்த கம்மாக்கிற